வணக்கம். ஸ்ரீ வாபாத்தி அம்மன் ஜோதிடம். நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யார் மூலம் யோகம் வரும், எப்படி ஜாதத்தில் கண்டறியலாம் சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதத்தில் சூரியனும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதியும் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு தந்தையின் மூலம் யோகம் வரும். அதாவது தந்தை நல்ல ஒரு வசதியான நபராக இருப்பார். உங்களுக்கோசரம் நிறைய செல்வ வளங்களும் சரி சொத்து பத்தும் சேர்த்து வச்சுருப்பார். தந்தை மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு ஜாதத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதியும் சந்திரனும் அதிக வலிமையாக இருக்கும்போது தாயார் மூலம் யோகம் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் ஒரு ஜாதத்தில் லக்கணத்திற்கு 3ஆம் இடத்த அதிபதியும் செவ்வாயும் அதிக வலிமையாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு சகோதர சகோதரிகள் மூலம் முன்னேற்றம், யோகம், அதிர்ஷ்டம் ஏற்படும். அதாவது உதவி கிடைக்கும். அவங்க மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில். ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதியும் அதிக வலிமையாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்த பின்பு நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் அதிக வலிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு கணவன் அல்லது மனைவி வந்த பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம், யோகம், வளர்ச்சி ஏற்படும். அதே போல் ஒருவருக்கு புதனும் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் அதிக வலிமையாக இருக்கும்போது தாய்மாமன் மற்றும் கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது சனி மற்றும் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி அதிக வலிமையாக இருக்கும்போது தொழிலாளர்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படும். அதாவது இது போன்ற அமைப்பு உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கும்போது அதற்கு உண்டான யோகம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.